அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களுக்கு ஒரு தோசை செய்து காட்ட போகிறேன். எனக்கு ஒரு பொருத்தமான இதுகளை கலந்து செய்கிற ஒரு தோசையை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொன்னால் உளுந்து, பயறு, ஆட்டாமா, கோதுமை, உப்பு, மஞ்சள் இவ்வளவும் தேவை தோசைக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா முதல் நாளே அடித்து அதை புளிக்க வைக்க வேணும். அப்போ அதே மாதிரி தான் நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால் இந்த பயரையும் உளுந்தையும் அடிச்சிட்டு அவிச்ச ஆட்டா மாவோட கோதுமாவும் போட்டுனேன், பச்சை கோதுமாவும் போட்டுனேன். அப்போ இப்படி நாங்கள் ஒரு கலவையை செய்து வச்சுருக்கிறோம். அப்போ உங்களுக்கு நான் அதை எப்படி அரைச்சிருக்கிறேன்ன்றதை காட்டுவேன். இங்கே பாருங்க இதில் பயரும் உளுந்தையும் நல்ல மை போல அரைக்க வேணும். அரைச்சி இப்படி வச்சிருக்கிறேன். இப்படி இந்த கலவையை தான் இதுக்குள்ளே சேர்த்தேன். அப்போ ஏனெண்டா கட்டாயம் நாங்கள் அநேகமாக உளுந்து மட்டும்தான் போடுறது. மற்ற எங்கள்லேயே ஒரு தவறு இருக்கிறது என்னென்னு சொன்னால் இப்போ இதனுடைய அளவுகள் வந்து நீங்கள் ஏதோ ஒரு அளவில், உதாரணத்துக்கு நான் இப்படி ஒரு அளவை எடுத்தேன்னு சொன்னால் இதில் வந்து 2 கப் உளுந்து, இப்படி 1 கப் பயறு, 1 கப் அவிச்ச ஆட்டாமா, 1 கப் பச்சை கோதுமை, இவ்வளோ தான் நாங்கள் கலந்து செய்ய போகிறோம். அதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இந்த உளுந்துகள் இதுகளெல்லாம் நீங்கள் அடித்து நாங்கள் எடுப்போம். அப்போ அடித்து எடுக்க உதாரணமாக நாங்கள் இங்கே மிக்சியில் செய்கிறோம். சில நேரம் நீங்கள் ஆட்டுக்கல்ல அதிலேயே செய்தாலும் அதை செய்யலாம். அப்புறம் இந்த மாவையும் என்ன செய்யணும், அதிலேயே போட்டு நாங்கள் அரைக்க வேணும். அரைச்சா எல்லாமே அந்த முதல் இதை அரைச்செடுத்து போட்டு மிச்சத்தை செய்ய அது முழுக்கலுமே அரைப்பட்டப்ப நாங்கள் கையாலே அதை சேர்க்க தேவையில்லை. எல்லாமே இதுக்குள்ளே சேர்த்து போட்டு நாங்கள் அப்படியே ஓரளவு பதத்தில் ஒரு இதில் ஃபோயிலால் சுற்றி வைப்போம். அப்படி வச்ச ஒரு கலவை தான் இது. அப்போ அதுக்கு நான் ஒரு சுவையாக என்ன செய்திருக்கிறேன்னு ஒரு சட்னியும் செய்திருக்கிறேன். இப்படி நாங்கள் இந்த கலவையோட என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ தோசை வந்து நாங்கள் கூட இப்போ நீரிழிவு நோயோ கொலஸ்ட்ராலோ அப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அளவு தான் எடுக்க வேணும். அப்போ அளவு எடுக்க நாங்கள் 3-4 தோசையை சாப்பிடாம ஒரு 2 தோசைகளை சாப்பிட்றோம். முதலாவது 2 தோசைகளை சாப்பிட்றதுக்குரிய வழியை நான் உங்களுக்கு எப்படி செய்ய வேணுமன்றதுக்கு அதோட சேர்த்து மற்ற நான் இது சுகமாக எடுக்கிறனால வேலையும் சுகம், அதுக்கு ஒரு கறி தேவையில்லை, எல்லாமே இருக்கு. அதே மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், மற்றது இது வந்து வெங்காயத்தடல், அடுத்தது கீரை, இதில் கேரட். அப்போ அப்படி நீங்கள் எல்லாம் வெட்டி வச்சுருக்கு. இப்போ இதில் வந்து நாங்கள் தேவையான மாதிரி செய்யலாம். சில நேரம் சில பேருக்கு சொல்லுவீங்கன்னா எனக்கு கேரட் பிடிக்காது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், சில நேரம் வெங்காயம் பச்சை மிளகாயம் பிடிக்கும்னா அப்படி ஒரு தோசையை செய்யலாம். அப்போ அந்த உடனே அந்த இப்போ சொல்லுவீனா ஒரு உணவு தயாரிக்க அவை இந்த விருப்பத்துக்கு ஏற்ப செய்யணும்ண்டு. நானும் சில நேரம் செய்கிற இல்லை, ஆனால் சில வேலை செய்கிறது. அப்போ அது அந்த இதுக்குள்ளே இதுவும் அடங்குது. அப்போ அப்படி நீங்கள் செய்து கொடுக்கலாம். அப்படி செய்யக்க அது ஒரு சுவையாக இருக்கும். அப்போ நான் இப்போ உங்களுக்கு அப்படி நார்மலான தோசை செய்து காட்ட போகிறேன், இப்படி கலந்த தோசை செய்து காட்ட போகிறேன். அப்போ இந்த கலவைகள் உதிராமல் இருக்கிறது தான் கடவுள் முட்டையொண்டை அடித்து அதில் ஊற்றுறது. அப்போ வெஜிடேரியனாக இருக்கிறாங்களும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்ட தோசை சுட்டு காட்டுவேன், மற்றதை செய்வேன். அப்போ இப்போ அதை செய்து பார்த்தா நீங்களும் அப்படி செய்தால் இதில் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லினா உளுந்து தான் கூட சேர்க்க வேணும்ன்ற கதை. நான் அந்த உளுந்து 2 படி கூட போட்டேன். மக்கள் கொஞ்சம் ஆனால் நாங்கள் வித்தியாசமாக செய்கிறாங்களே என்ன உண்மையாக கிராமத்தில் உளுந்து இருந்தாலும் அதையும் விற்கலாம் தானே என்று போட்டு நாங்கள் சில என்ன செய்வோம்டா 1 படி உளுந்துண்டா 2 படி போடுவோம். அப்போ அப்படி போடாமல் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் உளுந்தை கூட்டி இப்படி செய்தால் உண்மையாக நல்லது. அப்போ எங்களுக்கு அதில் போசாக்கு வீதம் வந்து அதில் சத்துகள் வந்து ஜீரணிக்கக்கூடியதாக இருக்கும், குறைவாக இருக்கும். ஏன்னா கார்போஹைட்ரேட் தான் நாங்கள் கூட இருக்குன்றாங்க, அதை குறைச்சி எடுக்கிறோம். சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த முதலாவது நாங்கள் ஏற்கனவே
நார்மலாக செய்கிற தோசையை நான் வெங்காயம் பச்சை மிளகாயம் போட்டு செய்து காட்ட போகிறேன். அப்போ இப்போ இங்கே பாருங்க, நாங்கள் இந்த வெங்காயத்தை இப்படி செய்கிறது ஏன்னு சொன்னால் அது இலகுவாக எடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற இந்த வெங்காயத்துலேயே ஒரு தன்மை இருக்குது, ஒட்டும் தன்மையை குறைக்கும்னு சொல்லிட்டு அப்போ நான் இப்படி ஒரு இதால் குத்தி இப்படி செய்திருக்கிறேன். ஏற்கனவே அந்த காலத்தில் என்ன செய்கிறவியல்னு சொன்னால் ஒரு துணியில் வடிவாது செய்து வச்சிருக்கிறான். அப்போ அப்படி செய்து படிமுறையாக இப்போ இப்படியான இதுகள்லாம் வந்துட்டு மற்ற நாங்கள் என்ன செய்யக்கூடாது. இப்போ இந்த நான் ஸ்டீல் பேரண்டா முதல் எண்ணெயை ஊற்றக்கூடாது. நம்ம முதல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, இப்போ அந்த நோமலான ஒரு தோசையை நான் செய்து காட்ட போகிறேன். நல்லா ரைட், இப்போ இப்படி செய்திருக்கிறீங்க. இப்படி செய்துட்டு நாங்கள் என்ன செய்வோம், ரைட். அப்போ இப்போ ஒரு இதில் வந்து எங்களுக்கு அந்த வெங்காயமும் இதுவும் சேர்த்தது நான் போட போகிறேன். அப்போ நாங்கள் இப்படியே முதல் போடுவோம். நார்மலாக நீங்கள் செய்கிற தோசை எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்போ இப்படி கொஞ்சம் வெங்காயம் எல்லோரும் சாப்பிடுவேன். நான் சின்ன வெங்காயம் மற்ற பெரிய வெங்காயம் கலந்த நான் என்னென்று சொல்லின்னு சொன்னால் எனக்கு அது நிறைய உங்களை பார்க்க இருக்குமென்றாக்கா. ரைட், இப்படி போட்டேன். இதில் உரைப்பும் இதுக்கு ஏற்ற மாதிரி. ரைட், சரி, இது இப்படி செய்துட்டு ரைட் இனி என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த இதுலேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் அதை நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இப்படி சாதம் தெளித்து விடுவீங்க. ஏண்டா அந்த எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் தான் அது பொரியிற தன்மை இருக்குது. ரைட், அப்போ இங்கே பாருங்க, இப்போ இது பொரிஞ்சு கொண்டு இருக்குது. ரைட், இது பொரியட்டும். ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்டியாக வந்தால் நல்லது. இப்போ இப்படியே வச்சுக்கொண்டு நான் இந்த சட்னி செய்கிற என்ன மாதிரி எல்லாருக்கும் சட்னி செய்ய தெரியும். ஆனால் நீங்கள் அந்த சட்னி செய்ய வந்து இது இன்னும் சுவையை கூட்டும்னு சொல்லிட்டு அநேகமாக நான் கணவரோட கதைச்சளவில் இருக்குது. என்னென்னா நீங்கள் ஒரு நான் இன்றைக்கு பச்சை மிளகாயில் இந்த சட்னி செய்கிறதுக்கு எடுத்துறேன். இந்த சட்னி செய்கிறதுக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னால் தேங்காய் பூ, சின்ன வெங்காயம், உள்ளி, இஞ்சி, பச்சை மிளகாய், மற்றது கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் முதலாவது இதை போட்டு அடிச்சுட்டு பேருந்து தேங்காய் பூவை சேர்ப்பீங்க. சேர்க்கைக்கு அந்த சேர்ந்த வாழைக்கு புளியை விடுவீங்க. அந்த புளியில் தண்ணீரையே அதை அடித்து இப்படிட்டு அந்த இந்த சட்னியை எடுத்துருக்குறது. இப்போ இது நீங்கள் சில நேரம் இதேன்னு சொல்கிறீங்கன்னா உண்மையாக நாங்கள் சில நேரம் உள்ளி போட்டால் இஞ்சி போட மாட்டோம், அப்படியெல்லாம் செய்வோம். ஆனால் உடனே அடித்து சாப்பிட வேணும். இந்த இஞ்சி வந்து சில நேரம் இஞ்சியும் உள்ளியும் இருந்தால் சில நேரம் ஒரு அந்த தன்மையில் சில பச்சை நிறம் வரும். உடனே சேர்த்து அப்படி நாங்கள் இந்த சட்னியை செய்தோம்னா மிகவும் சுவையாக இருக்கும். இந்த இஞ்சி வந்து மேலும் சாப்பிட தூண்டும் அந்த அதோட வாசனையும். இப்படி தயவு செய்து சாப்பிட்டு பாருங்க. சரி, இங்கே பாருங்க, நான் இப்போ இப்படி கதை சொல்லிருக்கேன். இது வந்து கிறிஸ்டியாக வந்துட்டுது. அப்போ வந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்னா இதை நாங்கள் பிரட்டினால் அதெல்லாம் கொட்டுப்படும். அப்போ இப்படி நாங்கள் என்ன செய்வோம்டா மடிப்போம். மடித்து அதை ஒருக்கா அதில் பக்கத்தை விட்டு டேர்ன் பண்ணி இப்படி செய்வோம். செய்துட்டு என்ன செய்வோம்டா அதுக்கு சாதுவாக நாங்கள் என்ன செய்வோம், ரைட், இப்படி செய்வோம். இப்படி செய்து ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னு இருந்தீங்கன்னு சொன்னால் அது வடிவாக நான் நல்லா வைக்கையில் முதலே நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிய ஹையில் விட்டபடியாக அது வடிவாக வெந்து கொண்டு இருக்குது. ரைட், இப்போ இந்த பக்கம் செய்துட்டேன். அப்போ செய்து முடித்தோடனே நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லிடுச்சுன்னா இப்போ ஒரு வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்ந்த ஒரு தோசை ரெடி. இது ரெடி. அடுத்த செய்ய போகிறோம் என்னன்னு சொல்லின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன இந்த கலவையை செய்ய போகிறோம். ரைட், நாங்கள் என்ன செய்வோம், இதை இந்த எண்ணெய்கள் இதுகளே இருக்கா இப்படி வடிவாக இருக்க
திருப்பியும் ஒரு வெங்காயத்தால் துடைச்சி விடுவீங்க. விட்டுட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் அடுத்த கலவைக்கு இங்கே பாருங்க, இந்த மாப்பதம் இப்படி நல்ல மாதிரி இருக்க வேணும். இதை என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ரைட், இதை இப்படி ஊற்றுவீங்க. ஊற்றிட்டு இங்கே எவ்வளவு இந்த மெல்லிசா இருந்தால் அது இந்த வேகிற தன்மை. ரைட், இங்கே பாருங்க, இப்படி செய்துட்டோம். நாங்கள் இனியும் அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த கலவையில் போட போகிறோம். இந்த கலவையில் போடைக்க முதல் அந்த டேஸ்ட்டுக்கு நாங்கள் வெங்காயமும் போடுவோம். ரைட், அடுத்த வெங்காயத்தடல் போடுவோம். அது இப்போ இந்த தோட்டத்தில் இருந்தபடியாக எனக்கு அதை ஒரு க்ரீனாயும் இருக்குமெண்டு போட்டு அப்படி நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். ரைட், அடுத்தது என்ன செய்வீங்கன்னு சொன்னால் மிளகாய் கொஞ்சம் போடுவீங்க. ரைட், அடுத்தது என்ன செய்வீங்கன்னு சொன்னால் கேரட்டில் கொஞ்சம் போடுவீங்க. இந்த கேரட் வந்து ரைட், அடுத்தது அந்த கீரை வந்து கிணக்க போடக்கூடாது, ஒரு கொஞ்சம் ஏனண்டா அந்த ஒரு சத்துகள் வந்து கெரட்டின் சத்து அதெல்லாம் இருக்குமன்றதுக்காக இதுகளை இப்படி போட்டுருங்க. ரைட், இப்படி போட்டுட்டு இதுக்கு என்ன இப்போ கொஞ்சம் வேகிறதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் இங்கே இந்த எண்ணெயில் ஒரு கொஞ்சம் தூவி விடுவீங்க. விட்டுட்டு ரைட், இப்படி செய்த அப்புறம் இந்த இதுகள் கொட்டும். அப்போ அந்த கொட்டுறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால் இந்த கலவையை உதிராமல் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பயன்படுத்துகிறாங்க என்ன சொன்னால் முட்டை. இந்த முட்டையை நாங்கள் இதை இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு இதால் சார்பாக கலப்போம். கலந்தா தான் எல்லா இடமும் பிடிக்கும். சில பேருக்கு இல்லையா அப்படியே தண்ணியை தான் போடணும்னா அதையும் போடலாம். ரைட், போட்டுட்டு இப்போ இந்த பொரிஞ்சிருக்கிற நேரமே நாங்கள் என்ன செய்வோம்டா ரைட், இவை சில நேரம் சில இடத்துல கொஞ்சம் நான் தூவின இல்லாமல் இருந்தால் இதால் நாங்கள் அதை சேவ் பண்ணி விடலாம். விட்டுட்டு இப்படியே கொஞ்ச நேரம் என்ன செய்வீங்கன்னு சொல்லியிருந்தேன். சில நேரம் சில பேர் மூடுறவியல், நான் இது மூடையிலேன்னு சொன்னால் அதை மடித்து போட்டு அதை வேகிற தண்ணியை தான் நான் செய்கிறேன். அப்போ இப்போ இப்படி அப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு நார்மலான தோசை சுடுவீங்கள். அதை விட இப்போ இது இப்படி ஒரு தோசை, மற்றது கணக்கு நெய்யல் அது இதுகள் எல்லாம் செய்யலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நான் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் மட்டும் எடுத்திருக்கிறேன். சரி, இதை இப்போ என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இந்த அரைவாசி பக்கத்தை எடுத்து இப்படி எடுத்துட்டு இதை இப்படி மடிப்பீங்க. மடிச்சிட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதில் இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயையும் நான் மிக கொஞ்சம் தான் எண்ணெய் வச்சேன். நான் என்று சொன்னால் கடுமையாக எண்ணெய் இருந்தாலே நாங்கள் விடுவோம். அப்போ இதை இப்படி நாங்கள் இதை தெளித்து விட வேணும். இதுக்கு உண்மையாக ஸ்ப்ரேயும் இருக்குது. நான் என்னென்னு சொன்னால் நாங்கள் கையால் இதை யூஸ் பண்ணலாம் தானே என்று யோசித்து போட்டு தான் இப்படி வச்சு இப்படி கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுருந்தேன். அப்போ சில நேரம் நீங்கள் யோசிப்பீர்கள், ஏண்டா இந்தளா வேலையும் இதிலும் தோசையும் சம்பளம் சாப்பிட்டுடலாம்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் உண்மையாக இப்போ ஜீரணிக்கிறதுக்கு வந்து நிறைய தோசை சாப்பிட்டா சில நேரம்
கஷ்டமாக இருக்கும். அப்போ அதால் ஒரு தோசையிலேயே இந்த மரக்கறிகள் எல்லாம் சேர்ந்தால் எங்களுக்கு அது நல்ல ஒரு சத்தை கொண்டு வரும். ஆனால் நான் இப்படி நிறைய விதமான தோசைகள் செய்து காட்ட போகிறேன். ஆனால் அப்படி காட்டைக்கு திடீரென்று ஒரு சாப்பிட இல்லாத தோசையை உங்களுக்கு அந்த முறையை உங்களுக்கு செய்து காட்டக்கூடாது. படிமுறையாக இப்போ ஒரு சில விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான். இப்போ முழுமையாக ஆட்டா மாவில் செய்திருக்கலாம். அப்போ அது அந்த சேப்புகளும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். அப்போ அதால் தான் ஆட்டமா அவிச்ச ஆட்ட மாவையும் கோதுமை மாவையும் சேர்த்தேன். இனி நெக்ஸ்ட் ஏதோ ஒன்று நான் ஒரு தோசையை வேறு விதமாக செய்யக்க வேறு இந்த கோதுமை மாவு விட்டு வேறு கலவை ஒன்று செய்வேன். அப்போ இதை நீங்கள் இப்படி செய்தால் நல்லது. என்னன்னு சொன்னால் கூட அந்த காலத்தில் வந்து நாங்கள் தோசை என்று சொன்னால் மாதத்துலேயே ஒருக்கா 2 தரம் செய்வோம். ஆனால் இங்கே வந்து நாங்கள் கூட இந்த தோசை இட்லி அதுகளை கூடுதலாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ பயன்படுத்திக்க அது நிறைய இதான்னு சொன்னால் அது அதனுடைய அந்த ஜீரணிக்கிற விதம் வந்து கூடவா அந்த சத்து இருந்தாலும் கார்போஹைட்ரேட் கூடவா இருக்கு. அந்த கார்போஹைட்ரேட்டை குறைச்சி இந்த புரோட்டீன் சேர்ந்ததுகளை சேர்க்கைக்க விட்டமின் சேர்ந்ததுகளை சேர்க்கைக்க நாங்கள் அந்த சாப்பிட்ற அளவு வீதமும் குறைவாக இருக்கு. அப்போ அப்படியான இது ஒன்றைத்தான் உங்களுக்கு நான் செய்து காட்டியிருக்கிறேன். மற்ற இது நாங்கள் நேற்றும் நான் ஏன்னா இந்த கலவை எடுக்க வேணும். அப்போ நான் அதுக்காக நேற்று நாங்கள் எங்களோட வீட்டில் தோசை அப்போ இதை எங்களோட வீட்டிலும் எல்லாம் கேட்டு நல்லா இருக்கும் என்ன மாதிரி நேரண்டா உண்மையாக நாங்கள் செய்து நல்ல மாதிரி சுவைத்து நான் ஏற்கனவே செய்கிறேன். ரெண்டாலும் இன்றைக்கு செய்ய நேற்று செய்து பார்த்தேன். ரைட், இங்கே பாருங்க குறைந்த எண்ணெய் அப்படியே செய்தோன்னே முடிச்சு. அப்போ நாங்கள் இனி என்ன செய்வோம், என்ன ஒரு கொஞ்சம் நேரத்தால் நாங்கள் எடுத்துட்டு இப்போ நான் அதுக்கும் என்ன இதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பவுடர் ஒன்று சேர்த்து காட்டுறேன் உங்களுக்கு. ரைட், இப்போ இதை பாருங்க. இதுக்கு உண்மையாயே சட்னி ஒன்றும் தேவையில்லை, சட்னி தேவையில்லை. ஆனால் நான் ஒரு முந்தின இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் இதை நீங்கள் ஆஃப் பண்ணுவேன். ரைட், முந்தின காலத்தில் நான் எனக்கு தோசைக்கு அரைக்க நான் சில நேரம் அம்மாவையோட பக்கத்தில் இருப்பேன். அந்த ஆட்டுக்கல்ல என்ன இதுகள் என்று சொல்லி நான் அந்த நேரம் நச்சீரகம் வெந்தயம் எல்லாம் கடைசி நேரம் ஒரு கொஞ்சம் ஊற வச்சு இந்த உளுந்து ஊற வைக்கிறது எப்படியோ அப்படி உளுந்து ஊற வச்சு சேர்க்கிறவிய. அப்போ நான் இப்போ அப்படி எல்லாம் சேர்க்க அது சில பேருக்கு கசக்குது அப்படி எல்லாம் சொல்லிவினேன். அப்போ நான் இப்போ யோசிச்சேன் அதை இப்படியும் செய்கிறவிய. இந்த இதுகளை என்ன வெந்தயம் நச்சீரகத்தை இந்த பொன்னிறமாக வறுக்க வேணும், லோவில் வடிவாக வறுக்க வேணும். வறுத்து இப்படி ஒரு பொடி செய்து வச்சிருக்கிறேன். இந்த பொடி செய்து வச்சிருக்கிறேன். உண்மையாக இதை நாங்கள் நல்லெண்ணெயில் இங்கே பாருங்க நல்லெண்ணெயில் அந்த பொடியை சேர்த்துட்டு இதில் தொட்டும் சாப்பிடலாம். ஆனால் சில நேரம் நாங்கள் ஆரம்பத்துலேயே அப்படி சாப்பிட்றோம், எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன்னு இப்படி ஒரு பிஞ்ச் இப்படி 2-3 பிஞ்ச் இப்போ என்ன செய்கிறேன்னா இந்த சூட்டோடையே எடுத்து இப்படி தூவி வருவேன். அப்போ இது உண்மையாக அந்த வெந்தயம் எல்லாம் நீரிழிவு நோய்க்கு நல்லது, அந்த ஜீரணத்துக்கும் நல்லது, நச்சீரகம் அப்படிதான். ரைட், ஓகே, சரி. இப்போ பாருங்க இப்படி ஒரு பொடி. ரைட், இங்கே பாருங்க 2 விதமான தோசை ரெடி. சில நேரம் உங்களோட வீட்டில் சில பேருக்கு இப்படியான தோசை வெங்காயம் பச்சை மிளகா பிடிக்காட்டி அதை நோமலாக செய்து நீங்கள் கொடுக்கலாம். அது ஏற்கனவே நீங்கள் செய்கிறீங்க. அப்போ அப்படி செய்தால் இந்த சட்னியையும் இப்படி செய்து பாருங்க. சட்னிக்கு சரியான உரைப்பை குறைச்சி அப்படியெல்லாம் செய்தால் அது உண்மையாக நல்லா இருக்கும். நல்லா இப்போது அந்த இஞ்சி உள்ளி வெங்காயம் 3ம் சேர்ந்தால் ஒரு சுவையை கூட்டும். ஆனால் எல்லாம் அந்த அதோட வாசனையே எல்லாம் சம அளவில் இருக்கும். அப்போ அப்படியாக இருக்கும். இப்போ நான் இப்படி ஒரு தோசை செய்திருக்கேன். ஆனால் இனி நான் எத்தனையோ விதமான தோசை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன், இடையிடையே செய்து காட்டுவேன். ஆகவே இப்படி தோசையை நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கோ, உண்மையாக சுவையாக இருக்கும். மற்றது சட்டி செய்ய தேவையில்லை அப்படின்னு மற்ற இல்லாட்டி இது மாவை நீங்கள் அரைச்சி போட்டு கூடி சில நேரம் இங்கே வந்து சில வேலைப்பழி இருக்கும். அதுக்கு நாங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் போட்டு நாங்கள் ஒரு கிழமைக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ அப்படியெல்லாம் நான் செய்தும் இருக்கிறேன். அப்புறம் அவுட் சைடில் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு செய்யலாம். அப்போ அப்படியெல்லாம் செய்யுங்கோ.
குடும்பத்தோட நான் செய்த செய்முறையை பயன்படுத்தி செய்து சுவைத்து பாருங்க. அந்த சுவைத்து நல்ல மாதிரி இருந்தால் அதுக்கு உரிய கமெண்ட்ஸை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட எனக்கு இப்படியா நீங்கள் செய்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் நான் இன்னும் வேகமாக இன்னும் விதவிதமான இதுகளை செயல்களை செய்யக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.